ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்து வெளியே வரும்போது ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த கட்சியின் மூத்த உறுப்பினரான துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு, அண்ணா அங்கே பாருங்கள் அப்படின்னு அவங்க சொன்ன செயல் தான் தற்போது பார்த்திங்கன்னா வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் 10 மாதங்களில், அதாவது அடுத்த வருடத்தில் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்குது. இதற்காக தற்போது திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தற்போதில் இருந்தே பூத் கமிட்டிகள் அமைப்பதற்கான பணிகளை துவங்கி விட்டாங்க. அதே போல் தற்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில குழுக்களை தற்போது அமைச்சு எந்த நிர்வாகிக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகம் இருக்குது, யாருக்கு சீட் கொடுத்தா ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தற்போது 2 கட்சிகளுமே பார்த்திங்கன்னா தற்போது வேவு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலைமையில் சமீபத்தில் தற்போது சென்னையில் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கட்சி கூட்டம் நடைபெற்றுச்சு. எப்போதுமே ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் பங்கு கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அவங்களோடு சேர்த்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளான துரைமுருகன், பெரியசாமி, திருச்சி சிவா, கனிமொழி, KN நேரு அப்படின்னு முக்கிய உறுப்பினர்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. இதுதான் தற்போது தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாது தற்போது தமிழகத்தில் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா திமுக அவர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணி இந்த தேர்தலை எதிர்கொண்டு 200க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டத்தோடு களமிறங்கியிருக்காங்க. இவங்களுக்கு எதிராக பார்த்திங்கன்னா அதிமுக, பாஜக கூட்டணி தற்போது கை கொடுத்துருக்காங்க. இவங்களை இல்லாமல் நாம் தமிழர் கட்சி, அதே போல் தவேகா போன்ற கட்சிகள் தற்போது 4 முனைகளில் இருந்து போட்டியிடுவதன் காரணத்தினால 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி யாருக்கு, யார் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில தான் பார்த்திங்கன்னா தற்போது திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாது வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி திமுகவின் பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தற்போது இந்த கூட்டத்தில் சில முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அமைச்சர்கள் இனிமேல் சென்னையில் அதிகமாக இருக்க வேண்டாம். அவங்க மாவட்டத்திற்கு சென்று மாவட்ட பணிகளை நீங்கள் களத்தில் இறங்கி ஆய்வு செய்ய வேண்டும். தேர்தலுக்கான கட்சி பணிகளை நீங்கள் இப்போதில் இருந்து துவங்கினாதான் அது சரியாக இருக்கும். தேர்தல் நெருங்கிய நேரத்தில் நம்ம கட்சி பணிகளை மேற்கொண்டோம் அப்படின்னா அது நமக்கு அதிகமான அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தற்போது ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியே திமுகவின் முக்கிய நிர்வாகிகளோடு ஸ்டாலின் அவர்கள் நடந்து வந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா அங்கு ஒன்றாக கூடியிருந்த செய்தியாளர்கள் ஸ்டாலின் அவர்களை பேட்டி எடுப்பதற்காக சார் அப்படின்னு அவங்க கை காட்டி அழைத்தாங்க. இதை துரைமுருகன் அவர்கள் கவனிக்காமல் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருந்தாங்க. உடனே ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன் அவர்களை கூப்பிட்டு, அண்ணா அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்தியாளர்களை கை காட்டினாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு துரைமுருகன் அவர்களிடம் அவங்க பேச, உடனே துரைமுருகன் அவர்கள் அவங்களுக்கு கை காட்டினாங்க. உடனே அங்கிருந்த திமுகவின் நிர்வாகிகள் சிரிப்பலையில் ஆழ்ந்தாங்க. இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் தான் தற்போது சமூக வலைத்தளத்தில் வெளியாகி கொண்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.